அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தில் அநீதி நடக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலுல் ஜிஹாத் பி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாஹிர். உண்மையான ஜிஹாத் எது தெரியுமா? உண்மையான போர் எது தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளரிடத்தில் நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்வது தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹீன சகத்த அஹ்லுல் ஹக்கி அனில் பாத்திலி. அநீதி நடக்கும் பொழுது சத்தியவான்கள் வாய் மூடி அமைதி காத்தால் தவஹம அஹ்லுல் பாத்திலி அன்னஹும் அலா ஹக். தீயவர்கள் தாங்கள் செய்வதுதான் சரி, தாங்கள் சொல்வதுதான் சரி என்று அவர்கள் எண்ணி விடுவார்கள். அதனால் தீமைகளை தடுத்து நிறுத்துங்கள் என்று அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கருத்தாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். மன்றா மின்கு முன்கரன் ஃபி ஹையிருஹு பியதி. ஒரு தீமை நடக்க கண்டால் நீங்கள் உடனே அதை உங்களுடைய கைகளால் தடுங்கள். அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் உங்கள் நாவுகளால் பேசி தடுங்கள். அதுவும் இயலாவிட்டால் நீங்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை கண்டும் காணாமல் இருப்பதினால்தான் தொடர்ந்து இந்த சமூகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக அதிகமான அநீதிகளும் அதிகமான கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஅஹ்லக்னாஹும் பி துனூபிஹிம். அந்த தீயவர்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான் அவர்கள் நாம் அழித்தோம் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் மேலும் சொல்லுகிறான், முஸ்லீமில் 2577வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் கண்ணியத்தின் மீதும் என்னுடைய ஆளுமையின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக உமக்கு நான் வெற்றி அளிப்பேன், அது சிறிது காலம் கழித்தே ஆனாலும் சரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாருக்கு நற்செய்தியாக சொல்லி காட்டினான். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பொறுமை காக்கும் பொழுது இறைவன் அந்த தீவினைகளுக்கு எதிராக களமாடுவான் என்பதை சொல்லி காட்டுகிறான். புகாரில் 7068வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஆளுநர் ஹஜ்ஜாஜுடைய அந்த கடும்போக்கை பற்றி முறையிட்டோம். அதற்கு அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய இறைவனை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஏனெனில் உங்களிடம் ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் அதற்கு பின் வேறு ஒரு காலம் வரும், அது இதைவிட மிக மோசமானதாகவே இருக்கும் என்று நபி அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி இருக்க ஆட்சியாளர்களுடைய அநீதி நடக்கும்போது அதை கொஞ்சம் சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள், இதைவிட மோசமான ஒரு காலங்கள் வரும், இதைவிட மோசமான ஆட்சியாளர் கூட வருவான் என்று நபி அவர்கள் சொன்னதாக நான் கேட்டேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இதற்கு பின்னாடி இறைவன் நமக்கு வெற்றியளித்து நமக்கு ஒரு நல்ல சமூக மாற்றத்தை கூட இறைவன் ஏற்படுத்துவான் என்பதையும் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அதனால் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவா எப்படி இருக்குன்னு தெரியுமா? குர்ஆனில் 2வது அத்தியாயம் 250வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வா உன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இறைவா, இந்த அநியாயக்கார இறை மறுப்பாளர்கள கூட்டத்தில் நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லி நம்மள்கிட்ட துவா செய்ய சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் தெரியுமா? வ இன் தஸ்பிரு வ தத்தகு. நீங்கள் பொறுமை உடையவர்களாகவும் இறையச்சம் உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதே போல் அவருடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றுமே செய்யாது என்று இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். நீங்கள் பொறுமையாளர்களாகவும் தக்குவாதாரிகளாகவும் இருந்தால் அந்த தீயவருடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றுமே செய்யாது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காட்டுறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறாங்க, இப்னு மாஜாவில் 2615வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளுமா இக்குலா பைனன்னாசி, மறுமை நாளில் மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளில் முதலாக வழங்கப்படும் தீர்ப்பு எது தெரியுமா? யௌமல் கியாமத்தி ஃபித் திமா, கொலைகள் தொடர்பான வழக்குகளாகத்தான் இருக்கும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய இறை இல்லங்கள் தகர்க்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எவ்வளவோ கொலைகளை இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் கீழே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மறுமையில் முதலாக இந்த கொலைகள் பற்றித்தான் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். வமா கான ரப்பக நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் தாலா 19வது சூரா 64வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இறைவன் சொல்கிறான், நபியே, அநீதி செய்பவர்கள் அவர்கள் மறுமை நாளில் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். பார்வைகள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளுக்காகவே அல்லாஹ் தாலா அவர்களை தாமதப்படுத்தி இருக்கிறான். அந்த அநீதியாளர்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் தாலா கவனிக்காதவனாக இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் பொறுமையாக இதை கையாள வேண்டும் என்று சொல்கிறான். எனவே இந்த இறையங்கள் இடிப்பு தொடர்பாக இருக்கட்டும், மற்ற நம் மீது போடப்படக்கூடிய கடுமையான சட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நாம் எதிர்க்காவிட்டால் எதிர்கால சந்ததியினர் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு டிசம்பர் 6க்கு கம்பத்தில் தபால் நிலையம் அருகில் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இறை இல்லங்களை மீட்க வேண்டும். மென்மேலும் வேறு இறை இல்லங்கள் தகர்க்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் கையகப்படுத்தி விடக்கூடாது என்று நீங்கள் எண்ணினால் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்விற்காக நின்று இந்த போராட்ட காலத்தில் கலந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் மீது இறைவனுடைய சாபம் இருக்கிறது. பொய்யர்கள் அழிவார்கள். இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், நிச்சயமாக அநியாயக்காரர்கள் அழிவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, களமாடக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.